இப்ப தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு அது மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? இல்ல அதை தாண்டி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? அதை பத்தி பேசாம அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் பேச தயாரா இல்ல அவங்க. ம், அவங்களுக்கு அது தெரியாது. ம், இங்க ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது. ம், அதை பத்தி எப்பயாவது பேசுறாங்களா? இல்ல அதுக்காக போராடுறாங்களா? ம், இல்ல இங்க ரோடு இல்ல, ம். சாலை வசதி இல்ல. ஆனா டாக்டர் அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்காங்களே. அட நீங்க வேற வர எல்லாரும் தான் அம்பேத்கரை வச்சுக்கிறாங்க. அம்பேத்கர் உலக தலைவர். ம், அவர் யார் வேணாலும் வச்சுக்கலாம். ம், ஆனா உள்வாங்கி கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ம், அவருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும். ம், அது போய் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க வேற ம், அண்ணாதுரையை கூட தான் வச்சிருக்காங்க. அண்ணாதுரை எவ்வளவு பெரிய லெஜெண்டானவர். ம், அவருடைய சித்தாந்தங்கள் என்ன? ம். இவங்க கிட்ட போய் சித்தாந்தங்கள் கேட்டு பாரு. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அதான் என் சித்தாந்தம். வாங்கடா டே, ஏன்டா இப்படி உயிரை எடுக்கிறீங்க? இல்ல அரசியல் புரிதல் டிவி கேக்கு இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா? அரசியல் புரிதல்லாம் அங்க ஏதுப்பா? இருந்திருந்தா ஏன் இப்படி பண்றாங்க? ம், நான் என்ன சொல்றேன், அரசியல் புரிதல் இருந்தாக்கா அவங்க தான் சொல்லுவாங்கல்ல, ம். நாங்க இதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ம், இந்த மக்களுக்காக செய்வோம், ம், இந்த மக்களை இப்படி பண்ணுவோம், அதுக்கு முன்ன என்னுடைய போராட்டம் இது. ம், நான் தான் இது இப்ப மோடி வந்தாரு, நம்ம கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் இல்ல ம், சொல்லிட்டு போனாரு. அவருக்கு எதிராக இவங்க போராடணும்ல. ம், இவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாரு, எனக்கு அரசியல் எதிரி இவரு, ம். சித்தாந்த எதிரி அவரு, ம். எல்லாம் சொன்னாருல்ல. ம். எவருக்காக போராடினாரு? ஒன்னும் போராட மாட்டாரு. இவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும், இவர் கனவு காண்கிறார். அதுக்கு எம்ஜிஆரை வேற அந்த கூட்டத்துல வலிச்சாரு. ம். வலிச்சு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? எம்ஜிஆர் மர்மயோகியில ஒரு வசனம் வேற பேசுறாரு. ம். குறி பார்க்க மாட்டேன், தவறான குறியா இருந்தா அதை பார்க்கவே மாட்டேன், அப்படி இப்படின்னு. ஏன்னா இப்படி பண்றீங்க, உயிரை எடுக்கிறாருங்க. நல்லபடியா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ற. எல்லாருக்கும் நாங்க வந்து பைக் வச்சுக்கணுமா? ஏன்னா பைக் வச்சுக்கிறதாடா இப்ப பிரச்சனை. இந்த நாட்டு மக்களுக்கு கல்வி கட்டமைப்பு இது போன்ற விஷயங்களை பேச இல்ல. நீ வந்து அரசியல் செய்யணும்னா ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டு. மணல் கொள்ளையை பத்தி பேசுற யாருன்னு சொல்லு. அதான் திமுக தான் சொல்றாரு அவரு. திமுகன்னு சொல்லாதியா? யாருன்னு சொல்லியா? திமுகவுல குப்பா இருக்கிறான், சுப்பா இருக்கிறான், நான் இருக்கிறான், அவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான் சொல்லு. ஸ்டாலின் பேரை தான் சொல்றாரு. ஸ்டாலின் தான் போய் மணல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. போய் போட ஒரு கேஸை போட்டு ரிட்ட போட்டு இது போல இன்னும் 150 மணல் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு. மணல் கொள்ளை அடிக்கிறாங்கன்றதுதான் உண்மை. என்ன அது அப்படியே மேம்பக்கம் தொட்டுட்டு போறதுக்குலாம் இங்க வேலைக்கு ஆகாது. போராட்டம் நடத்த வா, களத்துல இறங்கி போராடு. நிக்க முடியுமா? நீ வந்து போராடி. இவ்வளவு மக்கள் போலீஸே சமாளிக்க முடியல. சாதாரண கான்ஸ்டபிள் போலீஸ் வந்தாலுமே தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்காங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? அனுபவம் இல்லைன்னா, அனுபவம் முதிர்ச்சி இல்லைன்னா அனுபவம் கத்துக்கணும் சொல்ல வரீங்களா? கத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க வந்து ரசிகர் பட்டாலும் அதெல்லாம் இல்ல. சாதாரண தொண்டர்கள் அப்படி பேசுறது தப்பு இல்ல, தெரிச்சு போடு தப்பு இல்ல. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. கேக்குறது தலைவர்களே ஓடினாங்களே கரூர்லன்றது. தலைவர்களே ஓடும் போது அதுவும் விஜய் போறாருன்னா அவரு விஜய் மட்டும் இல்ல, இல்லன்னா அர்ஜுனா எல்லாருமே ஓடினாங்க. விஜயன் போறாருன்னா அவர் பின்னாடி பாத்தனாக்கா அவங்க ரசிகர்கள் வருவாங்க, அதனால போறது தப்பு இல்லைன்னு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல நின்னு பேஸ் பண்ணணும். அந்த அளவுல அவங்க வந்து மாவட்ட தலைவர் பக்குவப்படாத, அவர்களுக்கு அந்த அளவுல அரசியல் தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் வரணும், நீண்ட தூரம் பயணிக்கணும். வர தேர்தல் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதன் மூலம் அவங்க மீண்டும் வேற ஒரு திசையை நோக்கி செல்லலாம். வேற கூட்டணியில சேர்ந்து போவோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க இந்தியா ஃபுல்லா கூட்டணி இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தனித்துலாம் நின்னு அதை கழிச்சு அதெல்லாம் முடிஞ்சு போன கடங்கள். இனிமேல் வருங்காலத்துல கூட்டாட்சி தான், கூட்டணி கூட இல்ல, கூட்டாட்சி தான், கூட்டணி ஆட்சியே இனி வருங்காலம் அதை நோக்கி தான் செல்கிறது. ஓகே ஓகே ஓகே. நான் நன்றி.